தாங்கள் வெளிப்படையாக சுவாமி தரிசனம் செய்வதாகவும் திமுகவினர் மறைவாக இறைவனை வணங்குவதாகவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமொழியின் தாயார் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்ததை குறிப்பிட்டு இவ்வாறு கூறினார். இதே கனிமொழி இன்னைக்கு அவங்க அம்மா கோயிலுக்கு போறாங்க, அதை நான் வரவேற்கிறேன். அவங்க பக்தியில நான் ஒன்னும் சொல்லல. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க வெளிப்படையாக இறைவனை கும்பிடுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக போகும். அவங்க எல்லாவற்றையுமே மறைத்து செய்வார்கள். இன்னொன்று, அவன் தொண்டன் சாமி கும்பிடக்கூடாது, ஆனா அவங்க மறைச்சு சாமி கும்பிடலாம். தொண்டன் ஹிந்தி கத்துக்க கூடாது, ஆனா அவங்க ஹிந்தி கத்துக்கலாம். தொண்டன் சாதாரண பள்ளியில தான் படிக்கணும், ஆனா அவங்க சர்ச் பார்க்ல படிக்கலாம். இதுதான் அவர்களின் கொள்கை. எங்க கொள்கை அப்படி கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் கும்பிடட்டும், எல்லாம் பண்ணிட்டு, ஆனா கும்பிட விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? அப்ப அவங்க ஓட்டு தேவையில்லை. உங்களுக்கு ஓட்டுன்னு வேணும்னு மட்டும் நீங்க சாமியை கொண்டு கும்பிடுவீங்க. தொண்டர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளக் கூடாது, ஆனால் திமுகவினர் கற்றுக்கொள்வார்கள். தொண்டன் சாதாரண பள்ளியில் படிக்க வேண்டும், ஆனால் இவர்கள் சர்ச் பார்க்கில் தான் படிப்பார்கள். இதுதான் திமுக தலைமை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிள்ளையார்குப்பம், ரங்காபுரம், சத்துவாச்சாரி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் தான் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இத்தனை வருஷமா அதை செய்யாம இப்ப தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அடிக்கல் நாட்டி விட்டு செல்கிறார்கள். நிச்சயமாக எய்ம்ஸ் வரும். ஆனால் பிஜேபி ஆட்சி மத்தியிலே மாற்றப்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான எங்களுடைய கூட்டணி ஆட்சியிலே எய்ம்ஸ் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும். ஜெயலலிதா திமுக தலைவர் ஸ்டாலினை ஆசீர்வாதம் செய்வது போன்ற படங்களை வாட்ஸ்அப்பில் பரவவிட்டு வாக்கு சேகரிக்கப்படுவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து குத்தாலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் செய்தியெல்லாம் பரப்புறாங்க. இப்ப நீ என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லு, இல்ல நீ உங்க தந்தை திமுக என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசுல காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்துட்டு இருக்குல்ல, அது என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க.